ஹாய் காய்ஸ், நான் இந்த முட்டையை திட்டினது அவன் காதில் விழுந்துச்சு போல இருக்கு. இன்னைக்கு அருமையாக பாயில் ஆயிருந்தான். ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. அதுக்கப்புறம் மீல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு கீழே வந்தா, கோவிலில் மார்கழி மாசம்னா எப்பயும் இப்படி தான் மோளம் அடிப்பாங்க. தேவே நல்லா வைபாக ஸ்டார்ட் ஆச்சு. அது கொஞ்ச நேரம் வைப் பண்ணிட்டு ஒர்க்கு கிளம்பிட்டேன். கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு போன மீலையும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். லஞ்சுக்கு 300 கிராம்ஸ் ரைஸும் அண்ட் தென் 150 கிராம் சிக்கனும் எடுத்துட்டு ஒரு மீனை முழுங்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு தொடக்கறி நாள். இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹெவியாக ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. சில பேர் ட்ரெயினே பண்ண மாட்டேங்கிறாங்க. நானுமே ஃபர்ஸ்ட்லாம் அந்த அளவுக்கு ஹெவியாக ட்ரெயின் பண்ண மாட்டேன். இப்போ தொடக்கறி மாத்தாண்ட கூட சேர்ந்தனும் அப்பதான் நானும் ஹெவியாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம தொடக்கறி நாளில் நிறைய வேரியேஷன்லாம் இருக்குது. நச்சுன்னு ஒரு 4 வேரியேஷன் இருக்கும். இந்த 4 வேரியேஷன்லேயே எல்லா மசிலும் கவர் ஆகாது. நாங்கள் லெக் பார்ட் 1 அண்ட் தென் பார்ட் 2 போடுறோம். ஒர்க் அவுட் டீடைல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க. சேவ்ல ஒண்டி போட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அண்ட் லோகி ப்ரோ எக்ஸ்ட்ராவாக ஒரு டிப் கொடுத்தாரு. நல்லா பம்ப் கிடைக்கணும்னா பாக்கெட் உள்ள கை விட்டுன்னு ஸ்குவாட்ஸ் போட சொல்றாரு. அதுக்கப்புறம் கிரியேட்டின் எடுத்துட்டு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணதே போதும், வாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பா வேற, நான் வேற. இவர் சொல்ற மாதிரி கார்டியோ வேற, ஒர்க் அவுட் வேற. ஜிம்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் இன்னும் ஒரு 150 கிராம் சிக்கன் எடுத்துட்டு ஒரு குளியல போட்டு ஆன்லைன் செஷன் அண்ட் தென் அதை முடிச்சுட்டு 3 முட்டை தோசை டின்னருக்கு, அப்புறம் 1 ஸ்கூப் ஆஃப் வேவ் எடுத்துட்டு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போங்க. பாய்.